டோடோ டிவி. ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் ஜமுனையை விச்சே. ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் ஜமுனையை விச்சே. ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் ஜமுனையை விச்சே. ஓம் ஏம். இங்க என்ன நடக்குது? நீ டிசிஷனை சரியா தான் எடுத்திருக்கியா ரஷ்மி? என்ன ரமன், 10 வருஷமா குழந்தை பொறுக்கோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கப்புறம் என்ன பண்றது சொல்லு? ஆனா அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னொரு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? டெஸ்ட் 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 எவ்வளவு டெஸ்ட் சேர்த்திருக்கோம் ரமன் நம்ம. இங்க பார்த்தா இப்ப குழந்தை பொறுக்கிற நிலைமை இல்ல. வா போலாம். இங்கே தான் வரணும்னு என்னுடைய ஒய்ஃப் சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னல, இங்க வந்து பார்த்தா இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு. கடந்த 20 வருஷமா இந்த அனாத ஆசிரமத்தை நான் தான் நடத்திட்டு வரேன். நானும் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் குழந்தைங்க கிட்ட அன்பா நடந்துக்குவோம். தாத்தா, பாத்தீங்களா இந்த பால் எவ்வளவு அழகா இருக்குன்னு? ரொம்ப நல்லா இருக்குல்ல? தாத்தா, இவங்க யாரு? இவங்க என்னுடைய கெஸ்ட். ஹலோ சொல்லு. ஹலோ அங்கிள். ஹலோ ஆண்டி. ஹாய் ஸ்வீட் ஹார்ட். ஹலோ பாப்பா, போங்க விளையாடுங்க. இவ போன வாரம் தான் வந்தா. இவளுடைய பேரு ஓசு. எங்கிருந்து வந்தா? இவளுடைய அம்மாவும் அப்பாவும் சாலை விபத்துல இறந்துட்டாங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் தான் இவளை பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் இங்க கொண்டு வந்து விட்டாங்க. இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவளையே அடாப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி மற்ற குழந்தைங்களையும் பார்க்கலாம் ரஷ்மி. அதுக்குள்ள அவசரப்பட்டு சொல்லிட வேண்டாம். வேணா, நான் வேற யாரையும் பார்க்கணும்னு நினைக்கல. சரி சரி, நீ முடிவு பண்ணிட்டனா சரி. விஸ்வா சார், நாங்க என்ன பண்ணணும்? ஃபார்மாலிட்டிஸ் என்ன? உசுவை நாங்க எங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல் இல்ல பாப்பா, நாம வீட்டுக்கு போறோம். இன்னையில இருந்து அதுதான் உனக்கு வீடு. என்னோட வீடு செத்து போயிடுச்சு. அப்படி பேசக்கூடாது செல்லம். இன்னில இருந்து நீ எங்க கூட தான் இருக்க போற. நாங்க தான் உன்னோட அப்பா அம்மா. ஏன் பாப்பா சிரிக்கிற? நம்ம வீடு வந்துடுச்சா? இதோ வந்தாச்சு. சாவுல இருந்து தப்பிச்சிட்டோம். எங்கிருந்து இந்த காக்கா வந்ததுன்னே தெரியல. நல்ல வேளை ஒன்னும் ஆகல, தப்பிச்சிருச்சு. இல்லனா கார்லயே அடிபட்டு செத்து இருக்கும். ரமன், நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னில இருந்து இதுதான் உன்னோட ரூம்ஸ். பாரு, உனக்கு எவ்வளவு டாய்ஸ் இருக்கு. ரூம் என்னவோ பிடிச்சிருக்கு. ஆனா இந்த டாய்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். நான் பால் கூட மட்டும்தான் விளையாடுவேன். ஏன் ஊசு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா? அவங்க அப்பா அம்மா வேற இப்பதான் இறந்திருக்காங்க. பாவம், குழந்தைக்கு எதுவும் புரியல நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அப்புறம் இதுக்கப்புறம் நாளைக்கு இத வச்சு எந்த ஒரு காரணமும் இருக்காது பாருங்க. அப்படின்னா எதுவும் இல்ல. பார்க்க தானே போறீங்க.
வாங்க குட்டி பிசாசுங்களே, வந்து என்னோட பலியை ஏத்துக்கோங்க. வாங்க ஓசுவ கொண்டு போங்க. வாங்க வாங்க குட்டி பிசாசுங்களே, என்னோட பலியை ஏத்துக்கோங்க. ரஷ்மி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுங்க குட்டி பிசாசுகளே. ரஷ்மி, உனக்கு என்ன ஆச்சு? ரமன், நடுவுல பேசாதீங்க. அப்படி நடந்தா நம்ம 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குட்டி பிசாசுங்களுக்கு ஓசுவ பலியா கொடுக்க போறேன். அப்ப என்னோட வயித்துல ஒரு குழந்தை பொறுக்கும். ஏன்னா ஓசுவ அவங்களோட உலகத்துக்கு கொண்டு போவாங்க. இதுதான் எனக்கு தேவை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னால உசுவை இங்க கூட்டிட்டு வர முடியாது. என்ன பண்ற ரஷ்மி? எப்படி இதெல்லாம் உன்னால பண்ண முடியுது? 5 வருஷம் காத்திருந்து தபசு பண்ணா கிடைச்சிருக்கிற வரம் இது. இத சும்மா நான் விட மாட்டேன். வாங்க குட்டி பிசாசுகளே, வந்து பலி வாங்குங்க. இங்க என்ன நடக்குது? நீ யாரு? ஓசு. ஏற்கனவே செத்துட்டேன். ஏற்கனவே செத்துட்டேன் நானு. ரமன் சார், நீங்க அந்த உசுவை வீட்ல இருந்து வெளியே உடனே அனுப்பிடுறீங்களா? அவ 1 வாரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாளாம். அவளை எப்படியாவது வெளியே அனுப்பிடுங்க.